Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்க்கலாம். சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காயத்ரி இணைகிறார். காயத்ரி, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு. வணக்கம் நிவேதா. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை இபிஎஸ் தரப்பு, அதே போன்று எஸ்.பி. வேலுமணி தரப்பு என இரண்டு தரப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது குறிப்பாக அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக இபிஎஸ்ஐ தொடர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரை சந்தித்து வலியுறுத்தி வருகின்றனர். அதே போன்று எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக சபாநாயகரை சந்தித்து நேற்றைய தினம் மனு அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தனித்தனி இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது என்கிற ஒரு தகவலை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நாளைய தினம் இந்த வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கெடுப்பு பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த வாக்கெடுப்பில் நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கப் போகிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு தகவலை செய்தியாளர் சந்திப்பில் சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்தார். அதே போன்று அதிமுகவை இரண்டாக பிரிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்றும் பொதுக்குழுவை கூட்டி அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எஸ்.பி. வேலுமணியும் தெரிவித்திருந்தார். அதிமுக பிரிவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதில் அனைவரும் பங்கேற்றிருந்தனர். அதன் பின்பாக தனியாக சபாநாயகரை சந்தித்து எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் இன்றைய தினமும் சந்தித்து பேசியிருந்ததாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர் நினைவிடங்களில் சி.வி. சண்முகம், அதே போன்று எஸ்.பி. வேலுமணி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய லீமா மார்டின் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து அவர்கள் என்ன மாதிரியான முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது அவர்கள் மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி காலை செய்தியாளர் சந்திப்பிலேயே எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்றும் கூட்டணி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நினைவிடங்களில் அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.